தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம குவார்டர் ஃபைனல் 3 இங்கிலாந்து நார்வே மேட்சோட போஸ்ட் மேட்ச் அனலைஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம கூட கௌதம் இருக்கார், ஃபுட்பால் எக்ஸ்பர்ட். வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஸோ எப்பவும் போல நம்ம யோசிச்சது தான், நார்வே இங்கிலாந்து மேட்ச் க்ளோஸா தான் போகும்னு நினைச்சோம். ஸோ கன்ஃபார்மா க்ளோஸா தான் போயிருக்கு. குறிப்பா இதுல எர்லிங் ஹாலண்ட் கோல் போடுவார் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு பெரிய பாஸே வரல. அதனால அவர்னாலையும் பெருசா எதுவும் பண்ண முடியல. டிஃபென்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா அவரை ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம நார்வே வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவும் நல்லாதான் இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இங்கிலாந்து கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்க. நார்வே வந்துட்டு ஏன் இந்த இங்கிலாந்து கூட ஜெயிக்க முடியல? இன்ஃபேக்ட் நல்லாதான் ஆடி இருந்தாங்க. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து நல்ல ஒரு பொசிஷனோட ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாந்து தான் இனிஷியலா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நார்வே வந்து கொஞ்சம் அப்படியே பொசிஷனை இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்புறம் டக்குன்னு ஒரு கோல் வருது. அதாவது வந்து ஒரு கெயின் ஒரு போட்டது இது கெயின் ஒரு மிஸ்டேக்னால அப்படியே டைவ் அடிக்கிறாரா அப்படின்னு டக்குனு நாங்க ஷாட் அடிக்கிறாங்க. அது பிக்ஃபோர்ட் தடுத்துக்கணும், ஏன் விட்டாருன்னு தெரியல. கார்னர் போகுமா அப்படின்னு விட்டுட்டாரு. அப்படியே பேட்டிங் ஆடுற மாதிரி அப்படின்ட்டாரு. அது மாட்டி போயிருச்சு. அது கோல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, இங்கிலாந்து ஃபுல்லா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலாந்து போட்டா கடைசியா கரெக்டா ஒரு கோல் கிக் வருது நார்வேக்கு. அந்த கோல் கிக் எடுக்கிறாங்க. எடுத்து மேல ஏதோ ஸ்லைட்டா அந்த ஃபிளையிங் கேமோட ஒயர்ல பட்டுருச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படிங்கிறாங்க. பட் எந்த ஒரு ஏன்னா நேர்ல பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். டிவில அவ்வளோக்கா அந்த இது தெரியல. தெரியல. பட் ஆனா பட்டுருச்சுன்னு தான் சொல்றாங்க. கிளீனா அதுல பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. அப்படியே பட்டிருந்தாலுமே அது ரெஃபரிக்கு தெரிஞ்சிருக்கணும், வார் செக் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க எல்லாம் எதுவுமே சொல்லலையே ரெஃபரிக்கு. சொல்ல ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, அப்ப என்னன்னா பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பா அந்த இடத்துல டிராப் பால் போடணும். சோ இது ஒரு பெரிய மிஸ்டேக்கா இல்ல என்னங்கிறது ஃபிஃபாவோட வேற ஏதாச்சும் ரிப்போர்ட் வரும். சோ அப்ப அதில் தான் சொல்ல முடியும். அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆஃப்ல இன்னொரு கோல் ஆகும். கரெக்டா ஆஃப் சைட் ஆயிரும், தப்பிச்சிருவாங்க நார்வே. அதுலயே டேஞ்சர் தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த கோல்ல அந்த ஆஃப்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சார்லாத் வந்து ஒரு பால் கொண்டு போவாரு. கரெக்டா அந்த அத போட்டுட்டானா நார்வே 2-0 லீட் எடுத்திருக்கலாம். லீட் எடுத்திருக்கலாம் நார்வே. அவர் ஒரு ஆள் மட்டும், ஹாலாண்ட் மட்டும் கோல் கீப்பர் ஹாலாண்ட் 2 பேர் தான் இருந்தாங்க. அழகா சார்லாத் பாஸ் கொடுத்திருந்தா ஹாலாண்ட் நீட்டா கிளீனா பினிஷ் பண்ணிருப்பாரு. இன்னும் நார்வே ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அது. அப்ப சோ ஒருத்தரோட மிஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. செகண்ட் வந்து என்னன்னா, இப்ப அப்ப போயிருந்தாங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஈவன் ஒரு கோல் இங்கிலாந்து போட்டாலுமே அவங்க 2-1 தான் ஆவாங்க. சோ அதனால வந்து இதாயிருக்கும். சோ அப்ப இந்த மாதிரி இதாகுதா. அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, நார்வே அப்பப்போ ஒரு 30-40 பாஸ்ல போடுறாங்க. ஆனா கிரியேட்டிவா எந்த ஒரு பெனிட்ரேஷனுமே இல்ல. இன்னொன்னு என்னன்னா, இங்கிலாந்து டக்கு டக்கு 5-6 பாஸ் தான் போடுவாங்க. ஆனா ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி மேட்ச் போயிட்டே இருக்கு. சப்ஸ்டியூஷன் ஆயிட்டே இருக்கு. டெக்லன் ரைஸ் இன்ஜுரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ரைட் பேக்ல ஜேம்ஸை கொண்டு வந்து மிட்ஃபீல்ட்ல போடுறாங்க, ரைட் பேக்ல போடுறாங்க. ஒரே அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். எந்த இருக்கானே தெரியாம போயிடுச்சு. அப்புறம் எஸ்ஏ கொண்டு வந்து பதிலா மார்கன் ராஜர்ஸை கொண்டு வரலாம்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எஸ்ஏ வந்து அவ்வளோக்கா எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. ஃபர்ஸ்டே மார்கன் ராஜர்ஸை கொண்டு வந்திருக்கலாம். அது ஒரு இதா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து எக்ஸ்ட்ரா டைம் போயிருது இல்லையா. எக்ஸ்ட்ரா டைம்ல கோல் கீப்பர் மிஸ்டேக் பண்ணிடுறாரு. மார்கன் ராஜர்ஸோட லாங் ஷாட்டை வந்து கிராப் பண்ணிடணும் கோல் கீப்பர். கிராப் பண்ணாம என்ன பண்ணிட்டாரு, அந்த ஒரு இடத்துல மிஸ்டேக் ஆனது வந்து ரீபவுண்ட் வந்து ஈஸியா போட்டாரு. இலியம் போட்டாரு. அது திருப்பி அப்புறம் சேஞ்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். போட்டது ஃபர்ஸ்ட் கோலே வந்து ஆண்டனி கார்டன் பாஸ் கொடுப்பாரு. கரெக்டா அந்த எட்ஜில போயிட்டு அருமையா கோல் போட்டுருவாரு. அது நல்ல கோல். ஆக்சுவலா நல்ல அவரோட கிரியேட்டிவிட்டி கோல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒரு ரீபவுண்ட். அப்புறம் இங்கிலாந்துக்கு தெரியும் எப்படி அதை தடுக்கணுங்கிறது. இது பண்ணி மேட்ச் முடிச்சிட்டாங்க. சோ இங்கிலாந்துக்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, ஈஸியா வந்து எல்லா டைமும் பொசிஷனை மாத்திட்டே இருக்காங்க. அதை வந்து அர்ஜென்டினா மேல பண்ண முடியாது ஒண்ணு. ஓகே, அத வந்து ஸ்கெலோனி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப நார்வே கோச் வந்து அதை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா தெரியல. அதை அந்த இடத்துல ஓவர்லோட் பண்ணல. ஆனா ஸ்கெலோனி அதை கண்டுபிடிச்சு ஓவர்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் மேட்சஸ்ல. இங்கிலாந்துல வந்து இன்ஜுரி இன்னும் இருக்குது. டெக்லான் ரைஸ் இருக்குது, ரீஸ் ஜேம்ஸ், டெக்லான் ரைஸ், ரிஷி ஜேம்ஸ், அப்புறம் கான்சா திருப்பி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ரெட் கார்டு முடிஞ்சிருக்கும் இல்லையா. அது என்ன பேனா லிஃப்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியல, நம்ம பார்க்கலாம். வந்துட்டாருன்னா இன்னும் நல்லா செட் ஆயிடுவாங்க அர்ஜென்டினா மேல.
சோ அது எப்படிங்கிறத இன்னொரு ஏன்னா மேட்சஸ் 3 நாள் டைம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். சோ இந்த சிச்சுவேஷன் இருக்கு. சோ ஆனா அர்ஜென்டினா மேல அவங்க மெஸ்ஸி ஒரு ஆளே எல்லாத்தையும் பண்ண இது இருக்கு. அது போக அவங்க எல்லாமே மாத்தி மாத்தி திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல சிமியோன. அதனால வந்து ஆமா அது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இப்படித்தான் வந்து டிமரியாவும் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு லெஃப்ட் விங்ல போட்டு. யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த வேர்ல்டு கப்ல டிமரியா லெஃப்ட் விங்ல ஆடவே இல்ல. சோ அந்த ரைட் விங்ல ஆடிட்டு இருந்தாரு. இங்கிலாந்து வந்து ரெடியா இருக்கணும். அத வந்து நம்ம இது ப்ரிவியூலயும் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்போ நம்ம அந்த பேலன்ஸான இந்த விஷயத்த சொல்லிடுறோம். அப்புறம் நார்வே வந்து ஆக்சுவலி தோக்கறதுக்கு டிசர்வ்டே கிடையாது. அதுதான் ரொம்ப இது இருக்கு. டீம்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளினிக்கலான பினிஷஸ் இந்த கிளினிக்கலான பாசஸ வந்து பண்ணாவே போதும் டீம் ஜெயிச்சிடலாம். ஒரு கோல் ஷார்லாட் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா ஹாலாந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிருப்பாரு. அவர் இன்னொரு கோல் கூட சான்ஸ் வந்திருக்கும். இங்கிலாந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து கவுண்டர் அட்டாக் மூலியமா கோல் இவருக்கு ஓப்பன் ஆகும். கோல் இன்னொன்னு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்டா இது வந்து நார்வே வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச். உண்மையை சொல்லணும்னா அவங்க கையில இருந்த மேட்ச விட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பா ஷார்லாத்து ஓடிகார்டும் பெருசா ஆடல. அவரும் கிரியேட்டிவிட்டி பண்ணல. அவரும் டிஃபென்ஸ் தான் போய் ஆடிட்டு இருந்தாரு. பின்னாடி போய் அந்த சென்ட்ரல் டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டர் மாதிரி தான் ஓடிகார்டு ஆடிட்டு இருந்தாரு. த்ரூ பாஸஸே இல்ல. த்ரூ பாஸஸே வர மாட்டேங்குது. ரொம்ப நேரமா சும்மாவே இருக்காரு. அவருக்கு எந்த ஒரு த்ரூ பாஸோ இல்ல வந்து கிராஸோ எதுவுமே பெருசா வரல. போர்ச்சுகல் மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஆட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட பேக் பாஸ் அதிகம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அட்டாக்ஸ் பெருசாவே இல்ல அந்த அளவுக்கு. லாங் ஷாட்டுமே அடிக்கல. ஏதாவது ட்ரை பண்ணி ரீபவுண்ட்ல அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது ட்ரை பண்ணலாம். அதுவும் ட்ரை பண்ணல. அவங்களால எதுவும் பண்ண முடியல. அப்படியே வேற வழி இல்லாம ஹாலண்ட் டயர்ட் ஆயிட்டாரு. மாத்துறாங்க. அப்புறம் அப்படியே போயிடுச்சு. சுத்தமா ஃபைட்டே இல்லாம முடிஞ்ச மாதிரி ஒரு ஆயிடுச்சு. அதான் இப்ப என்னன்னா நார்வே வந்து இவ்வளவு தூரம் வந்ததே ஹாப்பி ஆயிட்டாங்க. பிரேசில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கே ஹாப்பி ஆயிட்டாங்க. சரி ஆனா இனி வர யூரோ டோர்னமெண்ட்டோ இல்ல வேர்ல்டு கப்போ இல்ல எந்த ஒரு டோர்னமெண்ட்டோ வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைடா சின்ன விஷயத்துக்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். கப்பு ஜெயிக்கணும்ட்டா விளையாடணும். சோ அப்படி பண்ணாங்கன்னா இன்னொரு யூரோ வந்து இந்த வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கான தகுதி எல்லாமே இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஜெயிக்க முடியலன்னா கூட செமிஃபைனல் வர்றதுக்கான தகுதி கண்டிப்பா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா ஆடினாங்க. ஏன்னா நார்வே வந்து இவ்வளவு நல்லா ஆடும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நார்வே வந்து ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் குவார்டர் ஃபைனலையும் தாண்டி செமிஃபைனல் போற வரைக்கும் உங்ககிட்ட வந்து அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஏன் ஃபைனலே கூட போலாம். குரோஷியா போன மாதிரி சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க டேலண்ட் வச்சிருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அதை வந்து யூஸ் பண்ணல. இந்த ஷார்லாத்னால ஒரு கோல் மிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் தடுத்துக்கலாம். கோல் கீப்பர் மிஸ்டேக்லயும் இதாயிருச்சு. அதுக்கப்புறம் கஷ்டமான சேவ் எல்லாம் எடுக்கிறாரு. ஆனா அந்த ஒரு இதுல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னதான் கோல் கீப்பர் மிஸ்டேக் பண்ணிட்டா ரிகவரியே கிடையாது ஃபுட்பால்ல. அவ்வளவு. ஆமா இங்கிலாண்டும் நம்ம அப்படித்தான். எப்படி அர்ஜென்டினா உள்ள வந்தாங்களோ இங்கிலாண்டும் திக்கி திணறி தான் வந்தாங்க. அதை நம்ம மறுக்கவே முடியாது. மெக்சிகோ கூட 3-2 வந்தாங்க. நார்வே கூட 2-1 வந்தாங்க. காங்கோ கூட 2-1 வந்தாங்க. எல்லாத்துலயும் ஒரு கோல் டிஃபரன்ஸ் தான். எப்படி அர்ஜென்டினா ஒரு கோல் டிஃபரன்ஸ், சுவிட்சர்லாந்து ஒரு மட்டும் தான் 2 கோல் டிஃபரன்ஸ். அதுவும் ரெட் கார்டு வாங்கி வந்தாங்க. இவங்களுக்கும் அர்ஜென்டினாக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. கண்டிப்பா மேட்ச் டைட்டா தான் இருக்க போகுது. டைட்டா தான் இருக்க போகுது. பாப்போம். நம்ம அதை ப்ரிவியூல இது பாத்துக்கலாம். ரிவ்யூல நம்ம என்னங்கிறத நம்ம டீடைலா நம்ம பேசுவோம். என்னென்ன சேஞ்சஸ் அர்ஜென்டினா இங்கிலாந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்ளிட்ட பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். சோ இந்த வீடியோல நம்ம எல்லாமே கவர் பண்ணியாச்சு இல்லையா? கவர் பண்ணியாச்சு. ஓகே. சோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம அடுத்த செமிஃபைனல் எல்லா மேட்சுக்கும் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதே மாதிரி நல்ல உடல் நிச்சயம் பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ் அண்ட் கௌதம்.